தோலோரா ஸ்மார்ட் சிட்டி திட்டம் எனும் திட்டத்தை மத்திய அரசும் குஜராத் அரசும் இணைந்து செயல்படுத்துகிறது. இது இந்தியாவின் முதல் பசுமை ஸ்மார்ட் சிட்டி என கூறப்படுகிறது. டெல்லியை விட 2 மடங்கு பெரிய நகரமாக உருவாகும் இந்த திட்டத்தில் ஒரு சர்வதேச விமான நிலையம் மற்றும் பன்னாட்டு நிறுவனங்களின் அலுவலகங்கள் கட்டப்பட்டு வருகின்றன. 2042ஆம் ஆண்டுக்குள் இந்த திட்டம் முழுமையடையும் என கூறப்படுகிறது. இந்த திட்டத்தை அடிப்படையாக வைத்த ராஜஸ்தானைச் சேர்ந்த இருவர் சுமார் 70,000 பேரை ஏமாற்றியதாக புகார் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ராஜஸ்தானை சேர்ந்த ரன்வீர் பிஜரானி 2014ஆம் ஆண்டு முதலில் தோலோராவில் நிலத்தை வாங்கினார். இவரின் சகோதரர் ஓய்வு பெற்ற இராணுவ வீரரான சுபாஷ் பிஜரானி ரூபாய் 30 லட்சத்தில் மற்றொரு நிலத்தை வாங்கினார். பின்னர் இருவரும் சேர்ந்து நெக்ஸா எவர்கிரீன் என்ற ரியல் எஸ்டேட் நிறுவனத்தை உருவாக்கி 2021இல் அகமதாபாத்தில் பதிவு செய்தனர். பிகாஸ் எனும் நில அளவீடு முறைப்படி சுமார் 1300 நிலங்கள் இருப்பதாக நெக்ஸா எவர்கிரீன் நிறுவனம் அறிவித்தது. மற்றொரு பக்கம் இந்த நெக்ஸா எவர்கிரீன் தோலாரா ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் வருவதாகவும் விளம்பரப்படுத்தியது. இங்கு நிலம் வாங்குபவர்களுக்கும் நிலம் வாங்க ஏஜென்ட்டாக இருப்பவர்களுக்கும் கமிஷன் கொடுப்பதாக உறுதியளித்தது. அதிக வாடிக்கையாளர்களை கொண்டு வருபவர்களுக்கு கார், வீடு, பைக் போன்ற பரிசு பொருட்கள் வழங்கப்படும் என்று அறிவித்தது. இந்த அறிவிப்புகளை நம்பிய பலரும் இந்த திட்டத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். பல கோடிகள் கமிஷனாக விநியோகிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த திட்டத்தில் சேர்ந்து சுமார் 70,000 பேரிடமிருந்து ரூபாய் 2,676 கோடி ஏமாற்றியதாக கூறப்படுகிறது. ஏமாற்றிய பணத்தில் ராஜஸ்தானில் சொகுசு கார்கள், ஹோட்டல்கள், அகமதாபாத்தில் பிளாட்டுகள் மற்றும் கோவாவில் 25 ரிசார்ட்டுகளை வாங்கி குவித்திருக்கின்றனர். மோசடி நடந்ததாக செய்திகள் வெளியான பிறகு அவர்கள் தங்கள் அனைத்து அலுவலகங்களையும் மூடிவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். இது தொடர்பாக ராஜஸ்தானின் ஜோத்பூரில் உள்ள போலீசார் மோசடி வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியிருக்கின்றனர்.